என்எஸ்சியோட 50-30-20 ரேஷியோ பற்றி தெரியுமா? அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த என்எஸ்சியோட லேட்டஸ்ட் அப்டேட்டை நீங்கள் படிச்சிருக்கணும். படிக்கலனாலும் பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறேன். இந்த அப்டேட்டில் என்எஸ்சி 4 இண்டெக்ஸ் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், நிஃப்டி டாடா குரூப் 25% கேப். இதில் அப்யூஸா நிஃப்டியில் இருக்க டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஷேர்ஸ் இருக்க போகுது. நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி டாடா ஷேர் ஏதாவது வாங்கிக்க, ரொம்ப யோசிக்காத, பழைய கம்பெனி, நீங்களேனாலும் நாளைக்கு லாபம் கொடுக்கும். நெக்ஸ்ட், நிஃப்டி 500 மல்டி கேப் இந்தியா மேனுஃபேக்சரிங். இதெல்லாம் நம்ம சொன்ன 50-30-20 ரூல் வருது. அதாவது நிஃப்டி 500ல இருக்கக்கூடிய லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ஸை இந்த ரேஷியோல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான ஸ்டாக்ஸ் ரிலையன்ஸ், சன்ஃபார்மா அண்ட் டாடா மோட்டார்ஸ். தேர்ட், நிஃப்டி 500 மல்டி கேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுவும் அதே 50-30-20 ரூல்ல தான் வருது. பட் தீம் இஸ் டிஃப்ரெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதில் இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ் எல்என்டி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பாரதி ஏர்டெல். Fourth, நிஃப்டி மிட் ஸ்மால் ஹெல்த் கேர். இந்த செக்டார் ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸ் இருக்கக்கூடிய மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை மானிட்டர் பண்ணுது. The top constituents are Lupin Limited, Max Healthcare and Aurobindo Pharma.